சூப்பரா இருக்கு படம், வேற லெவல்ல இருக்கு. அதான் ஒரு மொக்க படத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ப்ளூ சட்டெல்லாம் கலாய்க்க போறாருடா, இதெல்லாம் ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அப்புறம் பார்த்தா தரமா இருக்கு படம், சூப்பரா வந்திருக்கு. யோகி பாபு தான் படத்துல இன்னொரு ஹீரோ, விஜய் சேதுபதி ஒரு ஹீரோனா யோகி பாபு இன்னொரு ஹீரோ. நல்லா சிரிச்சிட்டே இருந்தோம் 2.25 மணி நேரம், நல்லா ஃபன்னு தான் படம். நல்லா சரியான காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல, சூப்பரா வந்தது. ஸோ தாண்டி வந்து மியூசிக் தரம், அல்டிமேட் மியூசிக். சாம்சிஎஸ் அவரோட மியூசிக்லாம் வந்து உண்மையாவே அந்த மனுஷனுக்கு பெரிய கிரெடிட் வேணும். ஒரு தலைவர் படத்துல இல்ல ஒரு அஜித் சார் படத்துல, ஒரு விஜய் சார் படத்துல சாம்சிஎஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும், வாய்ப்பு வந்து அவருக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வந்து சூதுகவும், அப்புறம் அந்த நானும் ரவுடி தான். இந்த படம்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த லவ் பார்த்தோம்னா காதலும் கடந்து போகும், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்து வெங்கட் பிரபு சார் படமும் இந்த நெல்சன் சார் படமும் பார்க்கும்போது ஒரு டீமா வந்து ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஏதோ ஒரு விஷயத்த தேடி ஒரு மர்டரு அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம், கடத்தல்னு. அது மாதிரி விஷயம் தான் வருது. ஸோ பெருசா வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு படத்துல. அந்த பணத்தை என்றதெல்லாம் ஒரு வாட்டியும் கதவு தாப்பால் போடாமலாம் பணத்தை எண்ணுவோம். நம்மளே ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது 10,000 ரூபாய் வந்தா கதவு தாப்பால் போட்டு தான் எண்ணுவோம். ஸோ இந்த ஒரு லாஜிக் எரர்ஸ்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம தூக்கி போட்டுட்டு பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். மலேசியா டூர் வந்து காமிச்சிருக்காங்க படத்துல, சுத்தி மலேசியா காமிச்சிருக்காங்க. நல்லா தரமா வந்திருக்கு. விஜய் சேதுபதி ஒரு நல்ல படம். அதுக்கப்புறம் ஏன்னா எல்லா பேன் இண்டியன் படம்னு அவரை கூட்டிட்டு போய் எல்லா படத்துலயும் அவரை வச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்துல தான் அவர் உயிரோட இருக்கிறாரு லாஸ்ட் வரைக்கும். தலைவனை இது மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஃபேமிலியோட வரலாம் ப்ரோ, தாராளமா நீங்க குழந்தைய கூப்பிட்டு ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஜாலியா சிரிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு எப்படி இது இல்ல அது இல்ல அது இல்லைன்னு இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியான படம், தலைவனை எப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படம் நிறைய படம், சென்னையில கொள்ளை அடிக்கிறது, ஒரு முகமுடி போட்டுக்குது, AK-47 நிறைய படம் பார்த்துருப்பேன் ஸ்கிரீன்ல. இது வந்து மலேசியா, சிங்கப்பூர் அங்கே பேக்கேஜ் வச்சு தான் படமே நல்ல கிளீனாகவே தெரியுது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஜப்பான்லாம் காட்டின படம்லாம் போச்சு. ஆனால் முழுக்க முழுக்க பயணிச்சுக்கினே வந்து அது பர்மிஷன் வாங்கி தான் அந்த இடத்துல படம் எடுக்கணும். படம் சூப்பராக இருக்குது. கிரிமினலு, புத்திசாலி, அறிவு திறமையான கொள்ளை. இது இண்டிவிஜுவல் கொள்ளை, இண்டிவிஜுவல்னா சோலா. சில படத்தில் கொள்ளை அடிகள் நிறைய பார்த்து இருக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? அவன் வாக்கிட்ட கற்று பேசுவான், இவன் வாக்கிட்ட கற்று பேசுவான், பிளான் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரு ஹைஜாக் பண்ணி அடிச்சுன்னு போகிறதுலாம் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பிளானும் கிடையாது, தன்னுடைய புத்திசாலித்தனத்தால அந்த ஊரில் கொள்ளடிக்கிறானோ சூப்பர். பிருத்திவிராஜ், நான் உன்னை குழந்தை நட்சத்திரம் இருந்து பார்க்குறேன், எவ்வளோ பாலச்சந்தர் படத்தெல்லாம் நடிச்சுக்கிறேன். ஆனால் உன்னால தமிழ் இன்ட்ரெஸ்ட் ஏன் கண்ணு தெரியலன்னு தெரியல, இப்போதான் தெரியுது. இந்த தமிழ் இன்ட்ரெஸ்ட் டைரக்டர்லாம் இருக்கிறாங்களே, அப்படியே சொல்கிறேன். இவ்வளோ என்ன மாதிரி நடிகர் தெரியுமா அவன் பிருத்திவிராஜ்ல? இந்த சைக்கோ வில்லன்னு சொல்றதுல பிருத்திவிராஜை விட்டா அடிச்சுக்க ஆடியே இல்லை. நான் அடிச்சு சொல்லுவேன், தமிழ் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வில்லன்றா பிருத்திவிராஜா. ஏன்னா இப்ப எல்லாம் வயசாகி போயிட்டு இருக்கிறான். தாத்தா வேஷம் போடலாமா, பாட்டி வேஷம் போடலாமா, பேரனா நடிக்கலாமா, பாட்டை இதோ நடிச்சுன்னு காசை வாங்கின்னு உட்காந்துக்கிறானுங்க கால்ட்டு. இவங்ககிட்டலாம் கொடுத்த பிச்சு ஓதறி விடுவான். இந்த பிருத்திவிராஜ் அவன் ஆரம்பத்துல பப்புலுவன் பேரு, இப்பதான் பிருத்திவிராஜ் எனக்கு நல்ல நண்பர் தான். அவனெல்லாம் முடங்கி போய் சீரியல்ல விட்டுக்கிறாங்க. உண்மையா இல்லையா? சீரியல்ல போய் நடிக்கிறாரு. இது மாரி இறக்கு கோதால தமிழ் இன்ட்ரெஸ்டுக்கு விடு, புது புது கதை, புது புது டைரக்டர்லாவது போயிச்சுன்னு போவான். எதுக்கு லைக்கா நிறுவனம் அங்கெல்லாம் போய் நடிக்கணும்? சாதாரண பட்ஜெட் பட்ல இந்த பிருத்திவிராஜ் பிச்சு சேர்த்துட்டாப்புல. நான் சின்ன வயசுல இருந்து அவர் படம் பாத்துக்கிறேன், அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சைல்டு ஆக்ஸா நடிச்சுக்கிறாரு பிருத்திவிராஜ். ஆனா உண்மையிலே சைக்கோ வில்லன்னா பிருத்திவிராஜை விட்டா அடிச்சுக்காது. நான் இப்ப ஒரு படம் சிம்பிள் சொல்றேன் பாரு, அவள் வருவாள் பாருங்க, நீ நல்லா கவனிக்க. அதுல பயங்கரமா சிம்பரனை போய் டார்ச்சல் கொடுப்பா போல, பாத்துக்கிறீங்களா? அதே டார்ச்சல் தான் இங்க பண்றப்ப, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே இருக்குது அவர்கிட்ட. கிளைமேக்ஸ்ல பிருத்திவிராஜ் தான் படமே. மற்றபடி யோகி பாபு கால்டெஸ் எப்படி வாங்கினான்னு தெரியல இந்த டைரக்டர். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கா போல, காணாம போயிடுவா போல. சில படத்துல யோகி பாபு நிறைய பார்த்துருக்கேன். 2 சீன் 3 சீன் தான் இருக்காது. ஆனா இதுல அப்படியே ஃபுல்லா டிராவலிங்லேயே கடைசியா எண்டு வரைக்கும் வராருன்னா இந்த டைரக்டர் எப்படி அவ்வளவு கால்டெஸ் வாங்கினாருன்னு ஆச்சரியமாகுது. அதுதான், அது ஏதோ இருக்கும். பெரிய பெரிய நிறுவனத்துல இவ்வளவு கால்டெஸ் எல்லாம் நடிக்க மாட்டா போல. ஒரு நாளைக்கு கால் டெஸ்ட் யோகி பாபு நீ தெரியும். ஆனா இவ்வளவு நாள் இந்த இன்ட்ரோல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இதுல இருக்கா போல, செகண்ட் ஹாப்ல இருக்கிறா போல. அதுதான் யோகி பாபு தான் பலம் நினைக்கிறேன் அந்த படத்துல, வேற எதுலயும் பலம் இல்லை. யோகி பாபு பலம் காமெடி, ரெண்டாவது பிருத்திவிராஜோட அந்த பேக்கேஜ், அந்த சைக்கோ வில்லன் சூப்பரா இருக்குது படம். அதுதான் என்ன சொல்றதுங்க, நல்லாதான் இருக்குது, பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு நல்லா தான் இருக்கு உண்மையிலே. இருக்கு அப்படி சொல்ல முடியாது அவர். ஏன்னா விஜய் சேதுபதி காட்டுறதோட அவர் காட்டுறத கை கிளாப்ஸ் நான் பார்த்தேன். அந்த ரசிகர் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. உண்மையிலே வந்து
அது மாதிரி ஆளுங்கெல்லாம் வரணும், திரைத்துறைக்கு வரணும்னு தான் நான் வேண்டுறேன். நான் சொல்றது அப்புறம் முடங்கி இருக்கக்கூடாது. பெரிய பெரிய நிறுவனம் நான் பார்த்துருக்கோம். நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்லாம் எடுத்துக்கோ. நான் சொல்றது புரிய தப்பா நினைக்காதீங்க. இது மாதிரி வில்லெல்லாம் யூஸ் பண்ணுங்க. கோடிக்கணக்கில் பாம்பேலேருந்து வர வைக்கிறீங்க, எங்க வந்து நாட்டுல வர வைக்கிறீங்க. அவனுக்கு கேரவர் போட்டு கொடுக்குற, ரூம் போட்டு கொடுத்து சென்னையில நடிக்கிறதுக்கு அவனுக்கிட்ட குவாலிட்டிஷன் இருக்கா. இந்த பிருத்திவிராஜை யூஸ் பண்ணு, எப்போ கது தட்டினாலும் வீட்டில் இருக்கா போல. 100 நாள் நடிச்சு கொடுத்தா நடிச்சு கொடுத்து போல. ஆனா வில்லனா அழகா யூஸ் பண்ணிங்க அவரை. புரியுதா சொல்றது?